நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கிர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே பாருங்க, இந்த சுக்கிர பயிற்சி பலன் அப்படின்றது சுக்கிரன் 26 நாள் ஒரு முறை தன்னோட ராசியை மாற்றிட்டே இருப்பார். அதாவது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகி போயிட்டே இருப்பார். ஆக 26 நாளைக்கு ஒரு முறை சுக்கிர பயிற்சி அப்படின்றது வரதா செய்யும். பொதுவாக இந்த சுக்கிர பயிற்சியை நம்ம எதுக்கு கவனிக்கணும் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல அந்யோன்யமாக இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், எல்லா விதத்துலையும் ஹாப்பினஸ் சுகபோகங்களை அனுபவிக்கணும், நம்மளை சுற்றமும் நட்பும் சூழ வாழணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு பாருங்க சுக்கிரன் ஜாதக ரீதியாக நல்லா இருக்கணும், கோச்சார பிரகாரமும் நல்லா இருக்கணும். நம்ம கோச்சாரம் கூட 2வது ஜாதக ரீதியாக சுக்கிரன் நல்லா இருக்காரு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஒரு லைஃப் அப்படின்றது கிடைக்கும். அதாவது வீடு வசதி வாய்ப்பு தோட்டம் துறவு நல்ல சந்தோஷமான மனநிலை, எப்பயுமே நம்ம ஹாப்பியாகவே இருப்போம். இந்த மாதிரி பல விஷயங்கள் சுக்கிரனால கிடைக்கிறது உண்டுதான். ஆக அதனால தான் பாருங்க மாதம் அதாவது 26 நாளைக்கு ஒரு முறை இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படின்றது நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த சுக்கிர பகவான் பாருங்க தனுசு ராசியிலேருந்து மகரத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. டிசம்பர் 2 தோராயமாக பார்த்தீங்கன்னா காலையில் 12 அதாவது மதியம் 12:05 பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகிறாரு. அகைன் பாருங்க இந்த மாதத்தில் 2 சுக்கிர பயிற்சி இருக்குது. டிசம்பர் 28 11:45 போல திருப்பி பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு பயிற்சி ஆவார். இப்படி வரக்கூடிய சுக்கிர பயிற்சியால் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் இருக்குது பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்கள், பொதுவாக கும்பத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனி ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். கும்பம் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதுக்கான ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை பர்ஃபெக்டாக முடிப்பாங்க. என்ன கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் உண்டு. என்ன அப்படின்னா திடீர்னு மந்த நிலை ஆகிடும். யாராவது ஒருத்தவங்க உங்களை சப்போர்ட் பண்ணும், நீ செய்வ, உன்னால் முடியும். இந்த மகரம் கும்பம்லாம் அப்படின்னா ஒரு ஸ்லகிஷ்னஸ் வரும். அப்போ பொதுவாக சனியினோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பக்காவாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதே மாதிரி இந்த சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி நட்சத்திரத்துக்குலாம் ஒரு குணாதிசயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா தே ஷுட் பி ஹானஸ்ட் ஆல்வேஸ். ராசி நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லைங்க, உங்களோட ஜாதகத்தில் சனி பகவான் எந்த பாவத்தில் இருக்காரு, அவர் நல்லா இருந்தாலும் நீ ஹானஸ்டாக இருக்கணும், அவர் கெட்டு போயிட்டு இருந்தாலும் நீ ஹானஸ்டாக இருக்கணும். அவர் தொழில் ஸ்தானத்துலலாம் இருக்கிறாரு அப்படின்னா ரொம்ப ஹானஸ்டாக இருக்கணும். இல்லைன்னா அந்த தொழிலில் மேன்மை நிலை அப்படின்றத அடைய முடியாது. எது செஞ்சாலும் நான் ஓரளவுக்கு நியாயமாக தான் செய்வேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக மேன்மை நிலை அப்படின்றத அடைவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சனியினோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ். ஆனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், இவ்வளோ நல்ல ஒரு குணாதிசயங்கள்லாம் இருக்கிற சனி பகவானை பிள்ளைங்களை திட்டும்போது சனியனே அப்படின்னு திட்டுறோம். அப்படி திட்டக்கூடாது. சரி, ஓகே. பியாண்ட் தட் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 4 and 9, அதாவது சுகாதிபதியும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதியும் சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பாருங்க உங்களுக்கு இப்போ 12ஆம் பாவத்தில் போகிறார். அயன சயன போக விரயஸ்தானத்தில் போகிறார். அப்படி போகிறதுனால என்னென்ன மாதிரி ஒரு நற்பலன்களை அவர் கொடுப்பாரு அப்படின்னா, நிறைய கும்பராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக இந்த வீடு சரியில்லைங்க, வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இங்கே வந்ததுலேருந்து சரியாக நல்லாவே இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால வீடு மாற்றணும்னு நினைக்கிறீங்க. இங்கே எதிர் வீடு பக்கத்து வீடு பின்னாடி வீடு எதுவுமே எனக்கு பிடிக்கலைங்க, இந்த அட்மாஸ்பியரே எனக்கு பிடிக்கல, மாற்றலான்னு நினைக்கிறோம், அதனால் மாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் அசிங்கப்பட்டுட்டோம், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் எங்கள் பிள்ளைங்களால் அசிங்கப்பட்டோம், எங்கள் புருஷனால் அசிங்கப்பட்டோம், சொசைட்டியில் எங்களுக்கு இந்த இடத்துல பெருசாக மரியாதை இல்லை, அதனால் மாற்றணும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, நான் ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டேன், மாற்றணும்னு நினைக்கிறேன், இந்த வீடை விட ஒரு பெரிய வீடுக்கு போகலான்னு நினைக்கிறேன், அதனால் மாற்றணும்னு நினைக்கிறேன். என்ன காரணத்தினால நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, கூட 6 மாதமாக பிளான் பண்ணிக்கிறீங்க, நடக்கலை. இந்த மாதம் பிளான் பண்ணிங்களன்னா மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். 2வது பாருங்க, நிறைய பேருக்கு வெளியூர் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய, வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பிராப்தம் அப்படின்றது உண்டு. வெளியூர் வெளி மாநிலம்லாம் போறீங்க அப்படின்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம், உணவு கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. இருக்கிற பொருட்களை கொஞ்சம் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க வீடை மாற்றலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. வீடு ரொம்ப பழசாக இருக்குங்க, பெயிண்ட் அடிக்கலாம்னு நினச்சேன், புதுப்பிக்கலான்னு நினச்சேன், நான் பாருங்கள் வீடே மாற்றலாம்னு நினச்சேன், டிமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக கட்டலான்னு நினச்சேன். இப்படியெல்லாம் நிறைய பாருங்கள் கும்பராசிக்கு இருந்துட்டு தான் இருக்குது, அது ஓடிட்டு தான் இருக்குது சில மாதங்களாகவே. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் செய்யணும் அப்படின்னா தாராளமாக செய்யலாம், அது ஃபேவராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள்
ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்றது செட்டில் ஆகிடுமா அப்படின்னா அது வந்து தொடர்ந்தாங்க செய்யும். இது வந்து பாருங்கள், பிள்ளைங்க கிட்ட நம்மளுக்கு இருக்க மனமுட்டங்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ஒரு பெருசாக வந்து எப்பயுமே இப்படி இருக்கிறது இல்லை இல்லைங்களா? இப்படி இருப்போம், இப்படி இருப்போம், இப்படி இருப்போம், இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடரதான் செய்யும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் சம்மந்தப்பட்ட நோய்கள் முக்கியமாக வந்து பாருங்கள், முட்டி வலி, இடுப்பு வலி, குதிகால் வலி, இந்த முழங்கால் வலி எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்போ என்ன பண்ணோம், ரொம்ப நேரம் நிற்கிறது, ரொம்ப தூரம் நடக்கிறது, மாடிப்படி ஏறி ஏறி இறங்குறது செய்ய வேண்டாம். அதே மாதிரி சாப்பாட்டில் சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவாக எடுத்துக்கோங்க. ஹெல்த்தை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சக்கரை இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா அதுக்கான வைத்திய முறைகள் அப்படின்றது கரெக்டாக செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு ஒரு ஆரோக்கியமான உணவு முறைகள் எடுக்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சரி, பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னாலும் பரிகாரம் அப்படின்றது ஒன்று சொல்லுவோம், நல்லாவே இல்லை அப்படின்னாலும் பரிகாரம் அப்படின்றது சொல்லுவோம். அந்த விதத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு என்ன வழிபாடு ஒரு உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, பொதுவாகவே சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசி, நட்சத்திரம், ஜாதக ரீதியாக சனி எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தாலும் சரி, மட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு வழிபாடு உன்னதமான பலனை கொடுக்கும். அது என்ன அப்படின்னா சிவ வழிபாடு. யாரோட தலைக்கு மேலே ஈசனோட ஒரு அனுகிரகம், ஆசிர்வாதம், ஈசனோட கை இருக்கோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவபிரான், அதாவது சிவபிரானோட ஆசிர்வாதம் இருக்குது அங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் அப்படியே அமைதியாகிடுவான். உங்களை பெருசாக கெடுக்கணும் அப்படின்னு அவனுக்கு விதி இருந்தால் கூட சிவ வழிபாடு செய்கிறவங்க கிட்ட சனி பகவானும் அமைதியாகவா அப்படின்றது தான் உண்மை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமான உண்மை, மறைக்க முடியாத, மறுக்க முடியாத உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். ஆக கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த காலம் மட்டும் இல்லைங்க, எப்பயுமே சிவபிரானோட வழிபாடு அப்படின்றது ஒரு உன்னதமான வழிபாடாக இருக்கும். அப்போ நீங்கள் கும்பமா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மாதத்தில் ஒரு திங்கக்கிழமையான சிவன் கோயில் அப்படின்றது போங்க, சிவனை வழிபாடு பண்ணுங்க. பெருசாக எதுவும் செய்வேன் அவருக்கு அதை கூட இதை கூட ஆடம்பரம் அமக்களோ அதெல்லாம் இல்லையே. ஈசன்கிட்ட அமைதி, சாந்தம், ஞானம், முக்தி, பிறவா வரும், இதெல்லாம் தானே சிவபிரான் கிட்ட இருக்குது. அப்போ நம்ம அங்கே போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டு வந்தால் போதும். நீ எது கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை செய், அதை செய் அப்படின்லாம் சிவனும் எதிர்பார்க்கறதில்ல, அம்பிகையும் எதிர்பார்க்கறதில்ல. ஆக அது வந்து நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுதும், இந்த மாதம் மட்டும் இல்லைங்க, வாழ்நாள் முழுதும் அதி உத்தமமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ வந்து பாருங்கள், நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை கும்பராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய கும்பராசி அன்பர்கள் கரெக்டு தாங்க நீங்கள் சொன்னது, எங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் நாங்கள் இருக்கோம், அதனால் எங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா, நாம் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். Thank you.